எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. இந்த படத்தில் ஒருத்தர சொல்லணும்னா கிட்டத்தட்ட போயிடும் லிஸ்ட் பெருசான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கலை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரொமோஷனாக போகும்போது அன்ரிசர்வ் ட்ரெயினில் உட்கார்ற மாதிரியே சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க எங்களுக்கு. இடமே பத்தாம தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருப்போம். இப்போ கூட இன்னைக்கு காலையில் வந்து கிட்டத்தட்ட நெருக்கடியாக ஒரு இடத்துல ஒரு சோஃபால 10 பேர் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவேன். சில படங்கள் வந்து அது மாதிரி அமையும். நல்ல ஃபேமிலியாக சந்தோஷமாக இப்போ வரைக்குமே எந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வும் இல்லாமல் கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெமரியோடு போவோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக சசி சார் சொன்ன மாதிரி இது இந்த படத்தோட முடிய போகிறதில்ல. மேபி நம்ம பார்ட் 2ன்ற பேரில் இன்னொரு 4ஆம் கண் 5ஆம் கண் 6ஆம் கண்ணுன்னு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீம். வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அசோசியேட்டட் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எல்லாருக்குமே நான் ஒன்றா நன்றி சொல்லிக்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். ஒன் ஆஃப் மோஸ்ட் மெமரபிள் மூவி இன் மை லைஃப். அண்ட் எல்லாருமே என்னை குறிப்பிட்டு வில்லனா இது மாதிரி சொன்னாங்க இல்லையா. சில படங்கள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த சினிமாவில் வந்து இந்த டைப் காஸ்ட் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ஒரு விதமான கேரக்டரை கொடுத்து நம்மளை வந்து இந்த கேரக்டர் தான் இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்றத ஒரு பிலீஃப் கொடுக்குறதோ அதை உடைக்கிற அளவுக்கு ஒரு படம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன். தான் கண்டிப்பாக இந்த படம் எனக்கு இருக்கும். ஸோ சகோ சார் பெரிய நன்றி. நான் அவர் என்ன கதை சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் எப்படி நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ அந்த நம்பிக்கை அவர் வச்சு அவர் ஒரு விஷயம் சொன்னார். பாரதி ராஜா சார் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா. ஸோ எல்லா நடிகனும் அழுகுறான் சிரிக்கிறான் அந்த மாதிரி எல்லாமே அவனால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவனை பண்ண வைக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் ஒரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஸோ ரொம்ப அழகான அனுபவம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ போச்சு. அதில் ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு. இதில் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இது கிளைமேக்ஸ் கொடுப்பீங்க, பதில் கொடுப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வில்லன் இருப்பான்ல, அதை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஸோ அதுதான் இந்த படத்தோட நான் ஒரு கிளைமேக்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தீய சக்தியை கண்டுபிடிச்சி அதை கொள்கிற விஷயம் தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். அண்ட் டெஃபினெட்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பன் கிளைமேக்ஸ், அதாவது ஓப்பன் எண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதை தான். ஸோ டெஃபினெட்லி இட் ஹஸ் ஒர்க் ரியலி வெல். நான் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி படமும் ரொம்ப என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் என்னென்ன உங்களை சிந்திக்கிற அளவுக்கு இந்த படம் வச்சுருக்கோம். ஸோ அகெயின் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாமே தேஜு அழகாக இருக்காங்க, கலை வந்து ஒல்லியாயிட்டேன், அது மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க இல்லையா. ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக ஹீரோ மாதிரி இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சசி சார். சசி சார் எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே ஒரு அண்ணன் அப்பா ஏதோ ஒரு காட்ஃபாதர் ஒரு நம்ம தேடுவோம் இல்லையா. ஸோ அது படம் பண்ணுறாரோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் என்ன வச்சு, பட் என்னைக்கு இருந்தாலுமே ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் வந்து நான் அவரை வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தட் பிலீஃப். தேங்க்யூ, நன்றி. நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆவது படம். அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யூனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ அதித், வித்தார்த், Santosh, Teju, Kale, all of them are super performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lenin is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you, media, for always showing up. And thank you. Vandrikra media, friends, and press, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ஐ கேன் சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் 3ஆம் கண் இது வந்து முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோ அப் என்ன பண்ணாரு. அண்ட் ஐம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம்
பண்ணி சொல்லலாம்ல சார் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சு அது எடிட் வேற நம்ம நடிச்சு கொடுத்தது வேற இல்லையா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ற டைம்ல நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படிதான் என் டீம் இருக்காங்க. நாங்க செட்ல கூட இப்படிதான் எங்களை நடிக்கிறது கரெக்டா பண்ணிட்டோம். ஆனா நாங்க வேற என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கலையெல்லாம் சுத்தமா நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோட ஒர்க் வெளியில வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பா எனக்கு சார் கிட்ட இருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர். அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ, ஹி இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு சூப்பரா வர, நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையா பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வாரு. அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து அடிக்கடி கேட்கறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பா எனக்கு வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸா எனக்கு அது கொடுத்துட்டே இருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காம கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே தான் வந்து இதுல ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலா ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியா இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்துல அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா வாட் ஹீரோ இல்ல எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்ல தப்பா போயிடுமோ, இல்ல நார்மலா தான் சொன்னேன். நாங்க தான் வந்து we run the entire our story. பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லா நான் டிராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் with that sir, I'm so glad and I'm so happy, and I'm so happy that I worked with you. So with that sir பத்தி சொன்னேன். So I'm so glad to work with you. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பா இட்ஸ் அ பிக் பிளெஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்ட இருந்தும் நீங்க டயலாகே இல்லாம அந்த ஃபேஸ்லயே எந்த அளவுக்கு நீங்க வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவா பார்த்தேன், பக்கத்துல இருந்து பார்த்தேன். அண்ட் ஐம் சோ கிளாட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கான்னு சுத்திட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்கான்னா அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி, நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில நான் மீட் பண்ணிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், Adit, and Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமா ஒரு நல்ல quirky character இதுல. I guess you totally deserve this character, and this is something that is going to break through, and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. நம்ம கலை காட்சிக்கு இல்ல நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பா. பட் யா, இது சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்ல பாத்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்க வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதுல எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது இல்ல எங்கேயாவது பெட்டர் பண்ணணும்னா அவங்க என்ன கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோட டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாவே ரொம்ப அழகா அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத், அஃப்கோர்ஸ் வந்து கலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலன்னு வச்சுட்டு இருக்கவரு. அண்ட்
ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச், மியூசிக் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ ஸோ மச், ராஜேஷ் சார் தேங்க்யூ, அண்ட் ஆல் தி ஏடிஸ் அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்க, ஜூன் 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லல, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஜூன் 12th வருது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசர்ல சொன்ன மாதிரி. அண்ட் ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லென்த்தாக போகுது, டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். சகோன, இது ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்கள். ஏன்னா ப்ரொமோஷனில் பேசுறது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் இங்கே பேசிட்டாரு, டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஜாலியாக இல்லைன்னா கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாற்றி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. உண்மையாகவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். அதில் ஒருத்தராக நான் வந்து சசி சாரை பார்க்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவர் ஃபர்ஸ்டே பிட்டை போட்டார் ஒரு ப்ரொடியூசராக. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அமிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அமிச்சு. ஏன்னா இது சப்போஸ் படம் சரியாக ஓடலை இல்லைன்னா கலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாமல் உண்மையாக சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அமிச்சார் நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது விதார்த்தன் இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோன்னு சொன்னார். உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விதார்த்தனோட கதை செலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடிச்சோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ பிரதாப் சொன்னார்ல, அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அதுன்றலாம் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இன்னைக்கு இருக்க தருணத்தில் எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இப்போ ராமரண்ணன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை, எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அது இருந்தது. பட் இப்போ ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆயிடுச்சு. இப்போ நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங், மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது, தவறுகள் ரொம்ப குறைவான, எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால கண்டிப்பாக ராமர் சார் உங்க நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோயின் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயம்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ், ஏன்னா எல்லா படத்துலையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி போ, விட்டுலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. விதார்த்தனன் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எது சொல்லணும்னா, சந்தோஷ் பற்றியா சொல்லணும், அதான் வேற லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கறதா தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்கானா படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்ன்றது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டேரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். பட் நடுவில் நான் ராஜாமதின்னு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினச்ச அளவுக்கு அது பெருசாக போகல. ஸோ அதனால மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னோடனே ஒரு அவார்டு அப்படின்னோடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துறோம் அப்படின்னோடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஆர்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது.
அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோ அண்ணன் வந்து சந்தோஷ் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகருக்கு இது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக போக டிரான்ஸ்மிஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகல. மேபி அது ரிலீஸ் ஆந்தால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்தையுமே சொன்ன முடிச்சோன்னே நான் கேட்டேன் அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா இதை நினச்சி தான் நான் சினிமாக்கு வந்தேன். ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான், நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட புகழை விட பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது. நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது. இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி 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 அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு சேலரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம் போவோம் வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம் எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன டிலே எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அதை மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட் ஆக்குது. அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைன்னா இல்லை. ஸோ எனக்கு என் சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம் இருந்தால் கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் வித்தார்த்தன, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமரண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமா. சகோ அண்ணன். அவள் தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜென்வனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் போகிறோம். இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.